இந்திரா ஆடிஷனுக்கு அப்ளை பண்ணுறதுனா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தரேன்னு சொன்னேன்ல. ஆமாம், எப்படி பண்ணணும் சொல்கிறேன். ம் கேஸ்டிங் காலோட போஸ்டர் பார்ப்போம்ல, போஸ்டர் பார்த்துட்டு அதில் தெளிவாக என்னென்ன வேணுன்றதை போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு 1 minute வீடியோ, ஆக்டிங் வீடியோ வேணுமா, இல்லை ஃபோட்டோஸ் மட்டும் அனுப்புனா போதுமா, ரீசெண்ட் லுக்கில் வேணுமா, இல்லை பர்டிகுலராக ஏதாவது ஒரு லுக் வேணுமான்னு பார்க்கணும். அப்புறம் ஏஜ் கேட்டகரி போட்டிருப்பாங்க. அந்த ஏஜ் கேட்டகரிக்குள்ளே நம்ம ஃபிட் ஆகிறோமான்னு பார்க்கணும். ஒரு வேளை இப்போது 19 25 வயசு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 26 27 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேபி அது அமைய வாய்ப்பு இருக்கும். சில பேர் வந்து ஏஜும் லுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறனா கூட ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து அவங்க கேட்குற எல்லா டீட்டெயில்ஸும் அதில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதை அப்படியே அனுப்பி விட்டால் போதும். எக்ஸ்ட்ராவாக இந்த வளவள குலக்குலன்னு நிறைய இருக்குன்னு கச்சன்னு அனுப்புனா பார்க்குறவங்களுக்கு இரிட்டேட் ஆகும், அப்புறம் பார்க்க கூட மாட்டாங்க. ஸோ என்ன தேவையோ அதை மட்டும் அனுப்புனா போதும். செகண்டு, அனுப்புறதுக்கு முதல்ல இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்களா, நம்பர் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். ரெண்டுமே கொடுத்துருந்தாங்கன்னா பெஸ்ட்டு. ரெண்டுலேயும் அப்ளை பண்ணுறதுனாலும் பண்ணி பாருங்கள். ஆனால் ஒன்றில் அப்ளை பண்ணாலே போதும் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் அப்ளை பண்ணும்போது உடனே போயிட்டு என்னென்ன கேட்டிருக்காங்களோ பர்ஃபார்மன்ஸ் வீடியோ, ஃபோட்டோன்னு கேட்டிருந்தாங்கன்னா அதை மட்டும் அனுப்பிட்டு அப்படியே வரக்கூடாது. ஏன்னா நம்ம ஒன்றும் பெரிய ஆளெல்லாம் கிடையாது. ஸோ நம்ம ஒரு பட்டிங் ஆர்டிஸ்ட்டு தெரியாமல் இருக்கோம், இப்போ தான் வளர போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம யாருக்கும் ஃபெமிலியராக இருக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு போயிட்டு ஒரு க்ரீட்டிங்ஸ், ஹாய், நான் வந்து என்னோட பேர் இது, நான் இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணுறேன், எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நடிக்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஃபோட்டோஸ் டீட்டெயில்ஸ் அனுப்பணும். எடுத்தனையும் போயிட்டு அவன் எதானே கேட்டால் வச்சுக்க அப்படின்னு தூக்கி விசிறிட்டு வரக்கூடாது. அப்படி வந்தவன்னு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஒரு சின்ன க்ரீட்டிங் கூட இல்லைன்னா ஜென்ரலாகவே யாருக்குமே அது இன்ட்ரெஸ்ட் இருக்காது. லாஸ்ட்டாக நம்ம ஒரு விஷயம் அவங்க கேட்டதை அனுப்பிட்டோம். அனுப்புனதுக்கப்புறம் போயிட்டு ஹாய் இருக்கீங்களா பண்ணீங்களா இந்த மாதிரி நச்ச டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்களே கம்ப்ளீட்டாக அதை பார்த்துட்டு அந்த கேரக்டருக்கு நீங்கள் சூட் ஆவீங்க, இல்லை அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் சூட் ஆவீங்கன்னா கண்டிப்பாக அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க. இல்லை அவங்க எதுவும் ரிப்ளை பண்ணலனாலும் பீச்சில் அடுத்தடுத்து வர்ற கேஸ்டிங் காலுக்கு அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருங்க. என்னடா அவன் பார்த்துட்டான் ரிப்ளை பண்ணல, என்னடா அவன் பார்க்கவே இல்லை ரிப்ளை பண்ணல, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ல நமக்கானது நம்ம கிட்ட வந்தே தீரும். ஸோ சூப்பரா என்ன தேவையோ அதை மட்டும் அனுப்பிட்டு அதோட முடிச்சுக்கோங்க. மெயினான விஷயம் நம்மளோட போர்ட்ஃபோலியோவை நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணுங்கிறது. அந்த போர்ட்ஃபோலியோவை பத்தி அடுத்த வீடியோல சொல்றேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.